நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு கூடிய நம்ம வாட்ஸ்அப்ல சில முக்கியமான சில சூப்பரான அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்? அந்த அப்டேட் உங்க வாட்ஸ்அப்ல வந்திருக்கா? உங்க வாட்ஸ்அப்ல வரல அப்படின்னா நீங்க என்ன செய்யணுங்க? முழு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர் சஃபாலில இருந்து. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்ல இதுதான் முதலாவதா வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாச்சு. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண வாட்ஸ்அப்பில் இந்த 3 டாட்டை டேப் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்துட்டு செட்டிங்ஸில் கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட்ஸை டேப் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று போல் வந்துடும். அக்கௌண்ட் சொல்லி ப்ரைவேசி, செக்யூரிட்டி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்ஸ்அப்லேயும் ஒன்று போல தான் இருக்கும், இந்த வாட்ஸ்அப்லேயும் ஒன்று போல தான் இருக்கும். சில ஃபியூச்சர்ஸ் இந்த வாட்ஸ்அப்பில் இல்லாதது இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கும். நார்மலாக உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் தான் நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. இதில் இல்லாதது என்னது இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேசி போயிருங்க. ப்ரைவேசியில் மேலே லாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் ரெண்டுலேயுமே டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக நீங்கள் பயன்படுத்திட்டு கூடிய உங்கள் வாட்ஸ்அப்பில் எவ்ரி1 மை கான்டாக்ட் நோபடின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா கூடுதலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், எவ்ரி1 மை கான்டாக்ட் நோபடி. இந்த மூணாவதாக பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் உங்களுடைய லாஸ்ட் சீனை பார்க்கக்கூட நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் போய் அவங்க யார் பார்க்கக்கூட நினைக்கிங்களோ, இல்லை இந்த இடத்துல உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய கான்டாக்ட் முழுவதுமே வந்துடும். நீங்கள் யார் உங்களுடைய லாஸ்ட் சீனை பார்க்கக்கூட நினைக்கிங்களோ ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் பார்க்கக்கூட நினச்சிங்க அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப் பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் எப்போ கடைசியாக வாட்ஸ்அப் வந்துட்டு போகிறீங்க லாஸ்ட் சீனுங்கிறது கண்டிப்பாக பார்க்க முடியாது. இந்த ஃபியூச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருக்குது, பட் இதில் இல்லை. இதில் நார்மலாக எவ்ரி1 எல்லாருமே பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய உங்கள் கான்டாக்ட் மட்டும் பார்த்துக்கலாம், இல்லை யாருமே பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி மட்டும் தான் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நம்பரை மட்டும் நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். அதே மாதிரி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இதில் போயிட்டீங்கன்னா அந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா அந்த மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட் சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்க்க நினச்சிங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க ஆப்ஷன். இந்த வாட்ஸ்அப் ஃபியூச்சரில் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. இதில் இருக்கக்கூடிய இந்த சூப்பரான மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி ப்ரொஃபைல் பிக்சரை ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் பார்க்காம எப்படி செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ளே போகிற மாதிரி உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் முழுவதுமே வந்துடும், கான்டாக்ட் முழுவதுமே வந்துடும். யார் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்க கூட நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் கிளிக் நீங்கள் டேப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஹைட் ஆகிடும். அதுவே ஒருவேளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்பி அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ரெட் கிளிக்காக எடுத்து விட்டுட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு தேவை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அபவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அபவுட் போனீங்க அப்படின்னா அதே 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்ரி1 மை கான்டாக்ட் நோபடி. கூடுதலாக இதில் மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களை பற்றி எழுதுகிற வார்த்தைகளை யாரும் வாசிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக இல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த 3 விஷயத்துக்குமே மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட்டுங்க ஃபியூச்சர் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வரல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கூடிய வாட்ஸ்அப்பை உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பாருங்கள். 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நார்மலாக பயன்படுத்திக்கூடிய வாட்ஸ்அப், இது பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நார்மல் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த சூப்பரான ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதே நேரத்தில் நீங்கள் பீட்டா மெசேஞ்சராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இந்த வசதி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஃபியூச்சர்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மலாக பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை பீட்டா வாட்ஸ்அப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் என்னென்ன நியூ அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த அப்டேட்டில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும் நம்புறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுத்த வீடியோ மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் கூட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை எது இருந்தாலும் சரி, சேனல் பற்றி வீடியோ பற்றி எதுவாக இருந்தாலும் சரி இல்லை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நலத்தோட சந்திக்க வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.